எதிர்மறையான எண்ணங்களை போக்க சிறுவயதில் நாம் எல்லோரும் சோகம், துக்கம், வருத்தம் மற்றும் விரும்பத்தகாத சம்பங்கள் ஆகியவற்றால் வெகு எளிதாக பாதிக்கப்பட்டு விடுகிறோம். சில வேளைகளில் இவையே சோகத்தின் மீதான பெருவிருப்பமாக நமக்குள் எதிர்வினை புரியக்கூடும். மட்டுமல்ல, ஒருவேளை இந்த சோக உணர்வு நம்மிடம் இல்லாவிட்டால் சில நேரங்களில் நாம் அசௌகரியமாக கூட உணரக்கூடும். எனவேதான் இந்த பருவத்தில் எதிர்மறை இயல்பு கொண்ட எண்ணங்கள், கருதுகோள்கள், தத்துவங்கள் போன்றவை நம் மனதில் வேரோடிப் போய்விடாமல் நாம் வெகு கவனமாக இருக்க வேண்டும். ஒருமுறை நான் தோற்றுவிட்டேன், இனிமேல் நான் ஒரு தோல்வி சின்னம்தான். எல்லோரும் என்னை விமர்சிக்கின்றார்கள். இதற்கு மேலும் இதை எப்படி கையாள்வது என்று எனக்குத் தெரியவில்லை. இந்த வேலைக்கு நான் லாயக்கில்லை என்று எல்லோருமே சொல்கிறார்கள். நான் ஒரு சிதைந்த தோல்வி. எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏனென்றால் நான் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படவில்லை. எனது பெற்றோர்கள் என்னை வெறுக்கிறார்கள். எனவே எனக்கு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லை. என் நண்பன் என்னை புறக்கணிக்கிறான். எனக்கு இனி நண்பர்களே தேவையில்லை. எனது வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஏனென்றால் எனது தொழிலில் நான் தோல்வியடைந்து விட்டேன். மேலே குறிப்பிட்ட சில எதிர்மறை சிந்தனைகளைப் போன்ற பல எண்ணங்கள் உங்களிடமும் இருக்கலாம். ஆனால் அவற்றில் எதையுமே உங்கள் மனதில் வேரோடி போக அனுமதித்து விடாதீர்கள்.